தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தியும் விமர்சனம் செய்தும் வருகிறார். அதே பாணியில் தற்போது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அயோத்திதாசர் பண்டிதர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பாகவே சம பங்கேடையும் சமத்துவத்தையும் பேசியிருக்கிறார். எங்களுக்கு அயோத்திதாசர் பண்டிதர் போதும், புரட்சியாளர் அம்பேத்கர் தேவையில்லை என்கிற அந்த உள்ளர்த்தத்தோடு பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக சிண்டு மூட்டக்கூடிய ஒரு வேலையை செய்கிறார். தந்தை பெரியார் அவர்களையும் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுவதைப் போல தற்பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சீமான் அவர்கள் எப்படி பேச்சுக்கள் அனைத்தும் இருக்கும் என்றால், பார்ப்பனியத்திற்கு துணை போகக்கூடிய வகையிலும் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட வகையிலும் ஒரு சங்கியைப் போல நடந்து கொண்டு இருக்கிறார் இந்த சீமான் அவர்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், தந்தை பெரியார் அவர்களை பெரியாரே ஒரு மண்ணுதான் என்றும், மேலும் பார்ப்பனிய கடப்பாரியை கொண்டு திராவிட கோட்டை இடிப்பேன் என்றும் சங்கியைப் போல உளறி இருக்கிறார். அதே போலத்தான் தந்தை பெரியார் அவர்களை திராவிடர் என்றும் கன்னடர் என்றும் தமிழ் மக்களுக்கு விரோதம் இழைத்து விட்டார், தமிழை நீசபாசை என்று சொல்லிவிட்டார், திருக்குறளை மலம் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் கும்பல். மேலும் அதே போலத்தான் இந்த வாய் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸ் அவர்களையும், அவர் அம்பேத்கர் மராட்டியர் வடமாநிலத்தவர், அதேபோல காரல் மார்க்ஸ் ஜெர்மானியர் வெளிநாட்டவர் என்று சொல்வதற்கு எவ்வளவு காலம் ஆகப் போகிறது? எனவே இவருடைய அரசியல் முழுக்க முழுக்க பார்ப்பனியத்திற்கு ஆதரவாகவும் சனாதனத்திற்கு ஆதரவாகவும் மேலும் சங்கித்தனமான அரசியலையும் செய்து வருகிறார். பிஜேபிக்கு சாமரம் வீசக்கூடிய வகையில், ஆர்எஸ்எஸ்ஸிற்கு அடித்தளம் போடக்கூடிய வகையில் இவருடைய ஒவ்வொரு அரசியல் நடவடிக்கையும் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் காரல் மார்க்ஸ் அவர்களும் இந்த மனிதகுலத்தின் மேம்பாட்டிற்காக, இந்த மனிதகுலத்தின் விடுதலைக்காக, இந்த உழைக்கும் மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடிய ஒப்பற்ற தலைவர்கள், மனிதர்கள். அவர்களை விமர்சிக்கக்கூடிய வகையிலே இந்த சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் முன்கூட்டியே கணித்தார். இந்த போக்கு என்பது கடைசியில் புரட்சியாளர் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸ் அவர்களையும் ஒரு மொழி அடிப்படையில், ஒரு இன அடிப்படையில் அவர்களை வேறுபடுத்தி பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சியை இந்த நாத்தாக்க கும்பல் செய்து வருகிறார்கள். இவர்கள் அம்பலப்பட்டு நிற்கிறார்கள். எனவே தமிழக மக்கள் ஒருபொழுதும் இந்த நாம் தமிழரையும் சீமானையும் ஏற்க மாட்டார்கள். இவர்கள் ஒருபோதும் நட்பு சக்தி கிடையாது. இவர்கள் நமக்கான எதிரிகள்தான், சங்கிகள்தான். இவர்கள் ஒருபோதும் நம்முடைய அரசியலுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். தமிழ் தேசியம் என்கிற முகமுடியை போட்டுக்கொண்டு பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் மார்க்சியத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு சதி கும்பல் தான் இந்த கும்பல். இந்த கும்பலை நாம் ஒருபோதும் நம்பக்கூடாது. தமிழ் சொந்தங்களே, இவர்கள் மாறு வேடத்தில் வந்தாரும் எந்த வேடத்தில் வந்தாரும் இவர்கள் சங்கிகள் தான். சங்கிகளுக்குத்தான் துணை போகிறார்கள். ஒருபோதும் இவர்கள் சமத்துவத்தை பேச மாட்டார்கள், சகோதரத்துவத்தை பேச மாட்டார்கள், சுதந்திரத்தை பேச மாட்டார்கள், சமூக நீதியை பேச மாட்டார்கள். சமூக நீதிக்கு வித்திட்ட தந்தை பெரியார் அவர்களையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். தொடர்ச்சியாக குடிபெருமையையும் ஆண்ட பெருமையையும் சாதி பெருமையையும் குலப்பெருமையும் பேசக்கூடிய ஒரு சாதிய உணர்வாளர்கள் தான் இவர்கள். இவர்களை ஒருபோதும் நீங்கள் நம்பக்கூடாது. இவர்கள் எப்பொழுதும் சங்கிகளினுடைய டீம் தான். இவர்கள் ஜனநாயக சக்திகள் கிடையாது. எனவே இவர்களை இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற செய்யாத வழியாக நாம் களம் கண்டு மக்களிடத்திலே இவர்களை முகத்திரையை கிழிக்க வேண்டும், இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும்.